ஹாய் ஆ வெல்கம் டு எபிசோட் 3. நம்ம வழக்கமாக யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேசுகிறதுல அவங்க கனெக்டே ஆகலையா, அல்லது என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இந்த சீக்ரெட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதிர்த்தாப்புல இருக்கவங்க நம்மக்கிட்ட 1000 விஷயம் பேசுவாங்க இன்ட்ரெஸ்டாக. அது என்ன சீக்ரெட்னா, பி எ வேர்ட் டிடெக்டிவ். இது என்னடா ரொம்ப சீரியஸான டாபிக்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு அது ஒரு கதையாகவே சொல்கிறேன். எங்கள் ஊரில் லட்சுமி அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. ரொம்ப ஜோவியல், எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுவாங்க. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி, ரொம்ப சீரியஸான ஃபேஸ் கட்டு, கோபத்தோடு இருக்க மாதிரி தான் நார்மலாகவே இருப்பாங்க. அந்த அக்கா பஸ் வர வரையும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த பாட்டிகிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறாங்க. பாட்டி, இந்த வாரம் நல்ல மழை இல்லை பாட்டி. அதுக்கு அந்த பாட்டி, மழையா? மழை நல்லது தான், வந்தால் செடிகளும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல எந்த கான்வர்சேஷனுமே இல்லை. இந்த அக்கா, நம்ம என்ன கேட்டுட்டோம், எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவள் தங்கச்சிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவள் தங்கச்சி அந்த பாட்டி பேசும்போது செடின்னு சொன்னா இல்லையா, ஒருவேளை அந்த பாட்டிக்கு செடி பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம். நீ அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கான்வர்சேஷன் அப்படியே ஃப்ளோவில் வேற லெவல் போயிருக்கும். இந்த அக்காவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு கான்வர்சேஷன் நார்மலாக போயிட்டு இருக்கு, அதில் செடிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கேட்டால் அது எப்படி அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு குழப்பத்திலேயே அடுத்த நாள் அந்த அக்கா அந்த பாட்டியை பார்க்குறாங்க. அந்த பாட்டிகிட்ட இப்போ கேட்குறாங்க, பாட்டி, உங்களுக்கு செடின்னா ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு அந்த பாட்டி லைட்டாக ஸ்மைலோட, ஆமாம், செடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே பல வகையான ரோஜா செடிகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் பல டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ், இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டக்காரர் தான், அவர் அதில் மாஸ்டர்ஸே பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா, நம்ம யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு யூஷுவல் கான்வர்சேஷனில் ஏதாவது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி பேசுனாங்கன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ. அதை அப்படியே பிடிச்சி பேச ஆரம்பிச்சோம்னா நம்மக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது செடியாக இருக்கலாம், அல்லது கொடியாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். நமக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டா போதும், அவங்க நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஐஸ் பிரேக்கர் டெக்னிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கோ கெட் சம் க்ளூஸ்.